பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் உடைய சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அன்பான நாளிலே என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நற்செய்தி என்னவென்றால், மத்தேயு 1:21-23 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 23வது வசனத்தில், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த 2 வாக்கியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். 21வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால், முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர். அவர் நமது பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து யார் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அளிக்கிறார். அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். இரண்டாவதாக, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவரோடு அவர் கூட இருந்து அவர்களை நடத்தி நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. ஒருவன் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவன் அவனோடு கூட இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமானால், அவன் உண்மையாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்து புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டியாக அவன் மாற வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் தான் உண்மையான கிறிஸ்துமஸை அவன் கொண்டாட முடியும். இந்த வகையில் உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாட ஒரு மனிதரைத்தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். லூக்கா 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அது இயேசு எரிகோவை கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சகோய என்று பெயருள்ள மனுஷன் அங்கே இருந்தான். அவன் குள்ளனும் வரி வசூலிப்பவனும் அவன் பாவியான மனுஷனாய் இருந்தான். அவன் பாவியான மனுஷனாய் இருந்தபடியால் அவன் இயேசு முன்பா நிற்க அவன் தன்னை தகுதியில்லாமனா நினைத்து அவன் மரத்தில் ஏறி அவன் இயேசுவை பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அவன் இருதயத்தை பார்த்த இயேசு அந்த இடத்தை தாண்டி போகும்போது நின்று அவனை அண்ணாந்து பார்த்து, சகேவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அவன் சந்தோஷமா இறங்கி வந்து அந்த இயேசுவை ஆண்டவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். சகேயு உண்மையாகவே மனம் திரும்பி தன் பாவங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து சகோய வீட்டில் பந்தியில் இருக்கும்போது அவன் எழுந்து, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரிடத்திலும் அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்காக திரும்ப தருவேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். அவன் தன் பாவங்களை விட்டு இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில வந்தவுடன் புதிய சிருஷ்டியாக மாறியதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் அகன்று போய் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் மனம் திரும்பி புதிய சிருஷ்டியாக மாறினதை இயேசு கண்டு இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சுவாமி சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த வீட்டுக்கு அன்றைக்கு கிறிஸ்துமஸ் வந்தது. ஏனென்றால் இந்த நாள் முதல் இயேசு அவனோடு இருப்பார். அவனோடு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தோடும் இருப்பார். அந்த வீட்டுக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ் வருகிறது. பிரியமானவர்களே, நாமும் இந்த கிறிஸ்துமஸை தினந்தோறும் கொண்டாட வேண்டுமானால் இயேசு சுவாமி நம்மோடு இருக்க வேண்டும். இயேசு சுவாமி நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் பாவங்களை விட்டு புதிய சிருஷ்டியான வாழ்க்கை வாழ வேண்டும். புதிய சிருஷ்டியாக வாழ வேண்டும் என்பது என்னவென்றால், நாம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் மீது அன்பு கூற வேண்டும். அதற்கு இணையாய் இன்னொரு கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இப்படியாக நாம் அன்பின் கட்டளையை பின்பற்றினால் நாம் எந்த பாவங்களையும் செய்ய மாட்டோம். ஏனென்றால் அன்பானது எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. ஒருவன் அன்பின் கட்டளையை பின்பற்றுவானால் அவன் கொலை செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான், பிறர் பொருளை இச்சிக்க மாட்டான், பொய் சாட்சி சொல்ல மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான். இப்படி அன்பின் கட்டளைப்படி இந்த பிரமாணத்தின்படி வாழ்வோமானால் புதிய சிருஷ்டியாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்களுக்குதான் இயேசு பூர்ணமாக அவர்களோடு இருப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாக வாழும்போதுதான் இயேசு உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானால் உங்கள் குடும்பத்தில் வியாதியோ வேதனையோ கஷ்டமோ கடன் பிரச்சனையோ பில்லி சுனிய கட்டுகளோ திருமணமாகாமை குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது சத்துருடைய பலவிதமான தொந்தரவுகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு மாற்றுவார். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு ஏற்ற வேளையில் திருமண வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஆண்டவர் வழி செய்வார். ஆதலால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் புதிய சிருஷ்டியாய் வாழ்ந்து தினம் தினம் அவரோடு கூட வாழுங்கள். அவரும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி தேவன் நம்மோடு இருப்பதுதான் தினம் தினம் கிறிஸ்துமஸ். நீங்கள் தினம் தினம் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கியங்கள் மூலமாக தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத பகுதியின்படி கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகையின் வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாய் நீர் கொடுத்தீர். அவன் ஆண்டவரை கண்டு தன்னை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாய் மாறி தன்னுடைய எல்லா சுவாபத்தையும் நீங்கி தன் யார்ட்டெல்லாம் அதிகமாக வாங்கினோ அதெல்லாம் திரும்ப கொடுத்து ஒரு சாட்சியாய் அந்த இடத்துல அவன் எழுந்து நின்றான். அதுபோல கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட போது பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த சத்தியத்தின்படி யாரெல்லாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு புதிய சிருஷ்டி ஆவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கிறிஸ்துமஸை ஆண்டவரோடு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் கஷ்டங்களை மாற்றி நோய்களை எல்லாம் நீக்கி அவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு வாழ நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.